இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அதோட 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 kg அளவு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, 4-5 முந்திரி பருப்பு, 1/4 கப் தேங்காய், இதோட சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்துடும் சிக்கன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இட்லியோட வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம்.